வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து எடுத்தது. ஏற்கனவே இந்த வீக்கில் ஒரு வீடியோ ஆல்ரெடி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் போட்டாச்சு. இது வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ சப்டைட்டில் ஏர் பொல்யூஷன் அண்ட் சீவேஜ் டிஸ்போசல், இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து தான் இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டாபிக் தான் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில். ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கோ, ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டீரியரெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஏர் பொல்யூஷனில் கேட்பாங்க. சீவேஜ் டிஸ்போசலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 மெத்தட் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் ஓரளவு படித்தா போதும். டெக்ஸ்ட் புக்கில் உங்களால் படிக்க முடியலனாலும் இந்த ரெண்டு டாபிக், அதாவது ஏர் பொல்யூஷன் அண்ட் சீவேஜ் டிஸ்போசலை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மட்டும் புக்கில் படித்தா கூட போதும். இதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏர் பொல்யூஷன்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. த குளோபல் வார்மிங் இஸ் காஸ்ட் மெயின்லி பை. த குளோபல் வார்மிங் இஸ் காஸ்ட் மெயின்லி பை, அதாவது புவி வெப்பமடைதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு இது. ஆப்ஷன் ஏ NOx நைட்ரிக் ஆக்சிட், ஆப்ஷன் பி SOx சல்ஃபியூரிக் ஆசிட், ஆப்ஷன் சி CO2 கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி O2 ஆக்சைடு. ஸோ இந்த 4ல் குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்தக்கூடிய வாயு NOx, SOx, CO2 அண்ட் O2. ஸோ குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு CO2. ஆன்சர் இஸ் சி. ஸோ CO2 கார்பன் டை ஆக்சைடு எப்படி குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்துது அப்படின்னா, குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க இல்லையா, அந்த குப்பை எரிக்கும் போது வர புகை தான், புகையில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அந்த புகையில் தான் குளோபல் வார்மிங் ஏற்படுது. அதனால தான் போகி அப்போல்லாம் குப்பையெல்லாம் போட்டு கொளுத்தக்கூடாது, தீபாவளி அப்போ வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ த குளோபல் வார்மிங் இஸ் காஸ்டு மெயின்லி பை CO2. ஆன்சர் இஸ் சி. Next question, pollutant standard index PSI value in between 101 to 199 denotes the air quality as. அதாவது PSI value pollutant standard index, அதாவது காற்று தரக்குறியீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த காற்று தரக்குறியீடோட வேல்யூ 101லேருந்து 199 இருந்தால் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ குட், ஆப்ஷன் பி மாட்ரேட், ஆப்ஷன் சி அன்ஹெல்தி, ஆப்ஷன் டி ஹசார்ட். குட், மாட்ரேட், அன்ஹெல்தி, ஹசார்ட். ஸோ வேல்யூலாம் இருந்தால் எப்போதுமே ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கும் ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பார்க்கலாம். டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ 0 to 50 PSA, அதாவது பொல்யூட்டன் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் 0 to 50ல் இருந்தால் அது சுத்தமான காற்று, இட்ஸ் குட். அண்ட் 51லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் அது மாட்ரேட். 100க்கு மேலே போயிடுச்சுனாலே அன்ஹெல்தி கண்டிஷனில் வந்துடணும். 51 to 100 இஸ் மாட்ரேட், அண்ட் 100க்கு மேலே 101லேருந்து 200 அன்ஹெல்தி, அண்ட் 201லேருந்து 300 அன்ஹெல்தி தான். சப்போஸ் 300க்கும் மேலே போயிடுச்சுன்னா அது ஹசார்ட்ஸ், அதாவது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0 to 50 வரைக்கும் இருந்தால் அது குட், 51லேருந்து 100 போயிடுச்சுன்னா அது மாட்ரேட், 100க்கு மேலே வந்துடுச்சுன்னா அது அன்ஹெல்தி கண்டிஷன். ஸோ இந்த PSI வேல்யூ எதை பொறுத்து எடுக்கிறாங்கன்னா, காற்றில் எவ்வளோ நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, எவ்வளோ சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, ஓசோனோட வேல்யூ எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாயுவும் எந்த அளவில் காற்றில் கலந்துருக்கு, அந்த காற்றில் மனிதர்கள் சுவாசிக்கும் போது தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வாயுக்கள் எந்த அளவில் இருக்குது, இதை பொறுத்து தான் இந்த PSI வேல்யூ டினோட் பண்ணுறாங்க. ஸோ PSI வேல்யூ தமிழில் சொல்லணும்னா காற்று தர குறியீடு. இந்த காற்று தர குறியீடை வச்சு தான் மனிதர்கள் சுவாசிப்பதற்கு ஏற்ற காற்றை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின், pollutant standard index PSI value in between 101 to 199 denotes the air quality as unhealthy. Answer is C, unhealthy. குட்னா 0 to 50ன்னு பார்த்தோம். ஸோ மாட்ரேட்னா 50லேருந்து 100. ஹசார்டுங்கிறது 300க்கு மேலே போகும்போது அது ஹசார்ட் ரேஞ்ச். ஸோ PSI value in between 101 to 199 denotes the air quality as unhealthy. Next question,
Which of the following are primary air pollutant? Which of the following are primary air pollutant? Sulfur dioxide and nitrogen oxide, ozone and carbon monoxide, sulfur dioxide and ozone, nitrogen oxide and ozone. கீழே கொடுத்துருக்கிறதுல பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ங்கிறது என்ன? ஸோ பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஏர் பொல்யூட்டனை பொறுத்த வரைக்கும் 2 டைப் தான். ஒன்று பிரைமரி ஏர் பொல்யூட்டன், இன்னொன்று செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ பிரைமரி ஏர் பொல்யூட்டன்னா என்னென்னா, நேரடியாக ஒரு டிவைஸ்லேருந்து வாயு வந்து வெளியில் வருது அப்படின்னா அது பிரைமரி ஏர் பொல்யூட்டன். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்னா 1 or 2 பிரைமரி ஏர் பொல்யூட்டன் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ஏர் பொல்யூட்டன்ட்டை உருவாக்குது அப்படின்னா அது செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ பிரைமரினா டைரெக்டாக அந்த டிவைஸ்லேருந்து வெளியில் வருது பிரைமரி ஏர் பொல்யூட்டன். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்னா 2 பிரைமரி ஏர் பொல்யூட்டன் சேர்ந்து ஒரு பொல்யூட்டன்ட்டை உருவாக்கும், அதுதான் செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ங்கிறது என்ன? பிரைமரி ஏர் பொல்யூட்டன் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ இது ரெண்டும் தான் பிரைமரி ஏர் பொல்யூட்டன். சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு இதெல்லாம் பிரைமரி ஏர் பொல்யூட்டன். ஓசோன், கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து செகண்டரி ஏர் பொல்யூட்டன் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தா என்னென்ன பிரைமரி ஏர் பொல்யூட்டன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு இது ரெண்டும் தான் பிரைமரி ஏர் பொல்யூட்டன். இதுவே ஓசோன், கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து செகண்டரி ஏர் பொல்யூட்டனுக்கு உள்ளது. பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ங்கிறது சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து பிரைமரி ஏர் பொல்யூட்டன் கண்டிஷனில் வரக்கூடியது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு இஸ் த பிரைமரி ஏர் பொல்யூட்டன். ஸோ இங்கே எல்லாமே மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி ஏர் பொல்யூட்டனுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The path taken by the continuous discharge of gaseous effluent emitted from chimney is commonly known as. The path taken by the continuous discharge of gaseous effluent emitted from chimney commonly known as. அதாவது சிம்னிலேருந்து டைரெக்டாக வந்து கேசியஸ் மெட்டீரியல் வெளியில் வருது. ஸோ அதுக்கு பேர் என்ன? லாப்ஸ் ரேட், இன்வர்ஷன், ஃப்ளூம் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ சிம்னிலேருந்து ஒரு சிம்னி இருக்குன்னா அந்த சிம்னிலேருந்து டைரெக்டாக கேஸ் வந்து வெளியில் வருது. அது அப்சர்வ் பண்ண கேஸை வந்து எமிட் பண்ணுது. ஸோ அந்த எமிட்டட் கேஸ்க்கு வெளியில் வருது இல்லையா எமிட்டட் கேஸ், அதுக்கோட பேர் என்ன? ஸோ ஆப்ஷன் லாப்ஸ் ரேட், இன்வர்ஷன், ஃப்ளூம் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஃப்ளூம். ஃப்ளூம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃப்ளூம்னாலே ஒரு சிம்னிலேருந்து வெளியில் வர ஒரு கேசியஸ் மெட்டீரியலுக்கு பேர் தான் ஃப்ளூம். ஸோ மற்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, லாப்ஸ் ரேட், இன்வர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லாப்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தானே காற்று இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் பூமியில் உயரத்தில் போக போக காற்றோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த காற்றோட வேல்யூ குறையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் லாப்ஸ் ரேட். ஸோ ஏரோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரதுக்கு பேர் லாப்ஸ் ரேட். அது ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அது இன்வர்ஷன். அதாவது நெகட்டிவ் லாப்ஸ் ரேட் இஸ் கால்டு இன்வர்ஷன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் தான். ஸோ லாப்ஸ் ரேட்டுங்கிறது காற்று வந்து பூமியில் மேலே போக போக குறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் லாப்ஸ் ரேட். இன்வர்ஷனுங்கிறது நெகட்டிவ் லாப்ஸ் ரேட் இஸ் கால்டு இன்வர்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை மறுபடியும் பார்ப்போம். த பாத் டேக்கன் பை த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் கேசியஸ் எஃப்ளூரண்ட் எமிட்டட் ஃப்ரம் த சிம்னி இஸ் காமன்லி நவுன் அஸ். ஆன்சர் இஸ் சி, ஃப்ளூம். ஸோ இந்த ஃப்ளூம் வந்து நிறைய கேட்டகரியில் வந்து பிரிப்பாங்க. எப்படி அந்த ஃப்ளூமை வந்து பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு சிம்னிலேருந்து வெளியில் வர கேசியஸ் எஃப்ளூரண்ட் தான் ஃப்ளூம்னு சொல்லிட்டோம். அந்த சிம்னிலேருந்து எந்தெந்த ஷேப்பில் வந்து கேசியஸ் வெளியேறுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ சில கேஸ் வந்து ஜென்ரலாக இந்த ஃபார்மில் வெளியாகும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு கேசியஸ் வெளியாகும், அந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வெளியாகும் இல்லையா. அதை பொறுத்து ஷேப்பை பொறுத்து இந்த ஃப்ளூமை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய டைப்ஸில் வந்து பிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸில் கொடுக்கல, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்னிலேருந்து வெளியில் வர கேஸுக்கு பேர் ஃப்ளூம். Next question. Following emission is the primary reason for the depletion of ozone layer. Which one of the following emission is the primary reason for the depletion of ozone layer? அதாவது ஓசோன் லேயரில் ஓட்டையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு எது? CO2 கார்பன் டை ஆக்சைடு, CFC குளோரோஃப்ளூரோ கார்பன், CO கார்பன் மோனாக்சைடு அண்ட் NO2 நைட்ரஜன் ஆக்சைடு. இந்த 4 ஆப்ஷனில் ஓசோனில் ஓட்டையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயு எது?
ஸோ ஓசோனில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயுங்கிறது சிஎஃப்சி, குளோரோஃப்ளூரோ கார்பன். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வர வாயு தான் ஓசோனில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயு. ஸோ ஆன்சர் இஸ் பி, சிஎஃப்சி, குளோரோஃப்ளூரோ கார்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The most suitable solid waste disposal method for rural area is. The most suitable solid waste disposal method for rural area. ஸோ இவ்வளோ நாளி வந்து ஏர் பொல்யூஷனில் கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து சிவேஜ் டிஸ்போசல் மெத்தடில் உள்ள கொஸ்டின். The most suitable solid waste disposal method in rural area. அதாவது ரூரல் ஏரியா, கிராமப்புறங்களில் சாலிட் வேஸ்ட்டை வந்து டிஸ்போசல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தட் இது. ஆப்ஷன் ஏ லேண்ட் ஃபில்லிங், ஆப்ஷன் பி டீப் வெல் இன்ஜெக்ஷன், ஆப்ஷன் சி கம்போஸ்டிங், ஆப்ஷன் டி இன்சைனரேஷன். லேண்ட் ஃபில்லிங், டீப் வெல் இன்ஜெக்ஷன், கம்போஸ்டிங் அண்ட் இன்சைனரேஷன். ஸோ ரூரல் ஏரியாவில் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து டீகம்போசேஷனுக்கு காம்போஸ்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கம்போஸ்டிங்னா என்ன, உள்ள குழி தோண்டி அந்த வேஸ்ட் ப்ராடக்டை வந்து புதைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் கம்போஸ்டிங் மெத்தட். ஸோ இந்த காம்போஸ்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இன்னொன்று ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதுதான் இந்தூர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தூர் ப்ராசஸ் அண்ட் பெங்களூர் ப்ராசஸ், இந்த 2 மெத்தட் தான் காம்போஸ்டிங் மெத்தடில் உள்ள ப்ராசஸ். The most suitable solid waste disposal method for rural area is composting. Option C. So, Indur process and Bangalore process பற்றி next ஒரு question இருக்கு. அதில் வந்து நான் டீப்பாக சொல்கிறேன். The Indur method of composting take dash month to complete the process. The Indur method of composting take dash month to complete the process. 1.5, 3, 2 and 4 month. ஸோ ஃபஸ்ட்டு இந்தூர் ப்ராசஸ் அண்ட் பெங்களூர் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த 2 மெத்தடுமே கம்போஸ்டிங்கில் உள்ள மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்தூர் மெத்தட், இன்னொரு மெத்தட் சொன்னோம் இல்லையா, அது வந்து பெங்களூர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தூர் மெத்தட் பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறமா பெங்களூர் மெத்தட். இந்தூர் மெத்தடுங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 1.5 மீட்டருக்கு ஒரு பாண்ட் மாதிரி வெட்டி அதுக்குள்ளே வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து போட்டுருவாங்க. அது ஓப்பன் ஏரியாவில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் 1.5 மீட்டருக்கு ஒரு பாண்ட் மாதிரி வெட்டி அதில் வந்து வேஸ்ட் மெட்டீரியலை போட்டுட்டு 1 மந்த்துக்கு ஒரு தடவை அந்த மெட்டீரியல்ஸை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக டேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு 4 மந்தில் வந்து இந்த ப்ராசஸில் மெட்டீரியல் வந்து டீகம்போஸ்ட் ஆகிடும். அதுதான் இந்தூர் மெத்தட். ஸோ இந்தூர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு 4 பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட நேரடி தொடர்பில் நடக்கிற மெத்தட் தான் இந்த இந்தூர் ப்ராசஸ். எவ்வளோ டெப்த்துக்கு இருக்குன்னா 1.5 மீட்டருக்கு டெப்த்து பூமியில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே வந்து டேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4 மந்தில் கம்ப்ளீட்டாக அது டீகம்போஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்தூர் மெத்தட். அதுக்கப்புறம் பெங்களூர் மெத்தட். பெங்களூர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். பெங்களூர் ப்ராசஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதில் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்காது. ரொம்ப டீப்பாக ஒரு 10 மீட்டருக்கு வந்து குழி வெட்டி அதுக்குள்ளே இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த குழியை வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பெங்களூர் ப்ராசஸ். இது டீகம்போஸ்ட் ஆக ஓவர் 5 மந்த்துக்கு அதிகமாகும். ஸோ மேக்ஸிமம் 5 மந்த்து, அதுதான் பெங்களூர் ப்ராசஸ். இந்தூர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4 மந்த் ஆகும். பெங்களூர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 5 மந்த் ஆகும். ஸோ இது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்தூர் ப்ராசஸில் 1.5 மீட்டர் வரைக்கும் டெப்த் இருக்கும். பெங்களூர் ப்ராசஸில் 10 மீட்டர் அண்ட் அதுக்கு அதிகமான டெப்த் கூட இந்த டீகம்போஸ்டிங்க்கு எடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2 மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ போன தடவையில் அதுக்கு முந்தின தடவை ஏஇ கொஸ்டினில் கேட்டிருந்த கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு த இந்தூர் மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங் டேக் டேஷ் மந்த் ஆஃப் கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஆன்சர் இஸ் டி. இந்தூர் மெத்தடுக்கு 4 மந்த். இதே பெங்களூர் மெத்தட் கேட்டிருந்தாங்கன்னா மோர் தென் 5 மந்த். மோர் தென் 5 மந்த் இருந்துச்சுன்னா அது பெங்களூர். இது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது 1.5 மீட்டர் சொல்லியிருந்தேன். இது மோர் தென் 10 மீட்டருக்கு அந்த டெப்த் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு குழி தோண்டி அந்த சாலிட் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 மெத்தடும் யூஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த aerobic method of mechanical composting practiced in India is called. The aerobic method of mechanical composting practiced in India is called.
அதாவது ஏரோபிக் மெத்தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கிற மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இந்தூர் மெத்தட், ஆப்ஷன் பி போபால் மெத்தட், ஆப்ஷன் சி பெங்களூர் மெத்தட், ஆப்ஷன் டி நாக்பூர் மெத்தட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடியது இந்தூர் மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே அனரோபிக், இங்கே ஏரோபிக்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இந்தூர் மெத்தட்னு சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே அனரோபிக்கில் கேட்டிருந்தா அது பெங்களூர் மெத்தட். ஸோ ஆப்ஷன் வந்து இங்கே கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆன்சர் இஸ் ஏ. த ஏரோபிக் மெத்தட் ஆஃப் மெக்கானிக்கல் கம்போஸ்டிங் ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா இஸ் கால்ட் இந்தூர் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் அமாங் த different pollutant listed that cause air pollution, identify the secondary air pollutant. ஸோ கீழே வந்து நிறைய ஏர் பொல்யூட்டன் கொடுத்துருக்காங்களாம், அதில் செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன் பற்றி, இதில் கேட்டிருக்கிறது செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் என்னென்ன பார்த்தோம், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இதெல்லாம் ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ங்கிறது ஓசோன், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு கிடையாது, நைட்ரஜன் ஆக்சைடு ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன், சஸ்பெண்டட் பர்டிகுலர் மேட்டர் வந்து பொல்யூட்டன்டே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது H2SO4. ஸோ ரெண்டு ப்ரைமரி ஏர் பொல்யூட்டன் சேர்ந்து தான் இந்த செகண்டரி ஏர் பொல்யூட்டண்ட்டை உருவாக்குது. ஸோ செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following gases is responsible for acid rain? which of the following gases is responsible for acid rain? அதாவது ஆசிட் ரெயினை ஏற்படுத்தக்கூடிய வாயு எது? VOC, NOx நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 அண்ட் CH4. இதில் ஆசிட் ரெயினை ஏற்படுத்தக்கூடிய வாயு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தா SO2 அண்ட் NOx இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, ஸோ இந்த ரெண்டையும் காற்றுல மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெயின் கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் SO2 அண்ட் NOx இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ which of the following gases is responsible for acid rain? both SO2 and NOx is the correct answer. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.